இருக்குது. டோன்ட் மிஸ் இட் மை டியர் டாலி. உங்கள் டாலியோடு வந்து பாருங்கள், உங்கள் மனைவியோடு வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். டாட்டா. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். பக்கத்தில் ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பிரசாத் லேபில் மை டியர் டாலி மூவிக்காக வந்திருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம பப்பு அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பப்பு மட்டும் இல்லை, ராஜவேலு ப்ரோவும் ஆஸ் எ ஃப்ரெண்டாக கூடவே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல வெயிட்டேஜான ரோல் தான் அது. ஸோ பழனியப்பன் சொன்ன மாதிரி ஒரு கம்மியான ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான படம் வந்து கொடுத்துருக்காங்க. அரவிந்த்ராஜ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். சூப்பரான படம். தேங்க்யூ. ஆக்சுவலி பிக்மேலியன் ஒரு நாடகம் இருக்குது, அது க்ரீக் மைத்தாலஜி. பர்னார்ட் ஷான்ட்டு ஒரு இங்கிலீஷ் ரைட்டரு, அவங்க ஒரு ஃபேமஸ் ப்ளே எழுதிட்டாரு. அதில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாச்சுவாக லவ் பண்ணுறாரு. இந்த நாடகம் எழுதி 200 இயர்ஸ் ஆச்சு. ராதா மோகன்னுட்டு ஒரு டைரக்டரு, அவர் ஒரு படம் பண்ணார், எனக்கு பேர் தெரியல, 1 இயர் ஆச்சு. அதில் ராதா மோகன் போய் ஒரு மேனிக்வின், ஒரு கடையில் பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை லவ் பண்ணுறாரு. இவங்க அந்த கடைக்குள்ளே நைட் போன உடனே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும் அந்த மாதிரி இது. பட் இந்த படம் பார்த்தேன், இன்ட்ரோவில் இருக்கும், எனக்கு கனெக்ட் ஆகலை. இன்ட்ரோல் மேலே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அந்த பொண்ணு கடைசியில் இவன் பண்ணது எவ்வளோ அன்செல்ஃபிஷாக இருக்கிறான். நீ என்னை தொந்தரவு பண்ணால் கூட, எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு எவ்வளோ ஆனால் ஹர்ட் பண்ணும். ஸோ அதுதான் உண்மையான லவ். ரொம்ப 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. எனக்கு இன்ட்ரோல் மேலே ரொம்ப பிடிச்சிது. பட் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை பொம்மையாக கொண்டு வர்றாரு, அதுதான் கனெக்ஷனு. படம் நல்லா இருக்குது, ப்ளீஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தீஷ் பேசுகிறேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்த பாலாவும் அதுக்கப்புறம் பழனிவேலும் சொல்லிட்டாங்க நான் சொல்ல வேண்டியதை. இதில் என்னென்னா, ஒரு ஹீரோயின் வந்து நான் பாராட்டணும்னு சொல்கிறேன். ஹீரோவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் கண்ணை வந்து சிமிட்டாமல் இவ்வளோ நேரம் பார்க்குறதுங்கிறது சான்ஸே இல்லை. ஒரு டாலாக உண்மையிலே ஒரு பொம்மை தான் இங்கே இருக்குங்கிறத வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் என்டையர் டீமுக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு த டீம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாய். ஒரு இன்ஸ்டாகிராமை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு சம்பளமும் எல்லாமே நிர்ணயிக்கப்படுறாங்கன்ட்டு, ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் தனியாக ஒவ்வொரு இதுலேருந்து மேலேறி வந்திருக்கிறாரு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ சினிமா ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நானே ஒரு 15-16 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தப்போ இருந்த சினிமா வேறு, இப்போ உள்ள கண்ணோட்டம் வேறு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கீழேருந்து வரவங்களுக்கும் ஒரு ஃபேஸ்புக் மூலமாக வரவங்களுக்கும் உள்ள ஒரு மரியாதை எல்லாமே மாறிடுச்சு. எங்கள் மாதிரி யங்ஸ்டருக்கு இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் மாதிரி ஆள் மேலே வரணும். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மீடியாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ மச்சான். லவ் யூ மச்சான். ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக வைங்க சொல்லுங்கள். இல்லை, நம்ம கேமரா ஃபுல்லாக வைங்க. விஜய் பப்பு பிரதர் ஹானஸ்ட்லி குட் சோல் இன் தி எர்த்து. உண்மையாலுமே அதாவது இண்டஸ்ட்ரியில் மற்றவங்களும் வளர்ந்து வரணும் அப்படின்ற இடத்துல வந்து இஸ் அ பிக் பர்சன். அண்ட் வென் கம்ஸ் டு திஸ் மூவி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாருமே வந்து ஒரு சிரிக்க வச்ச ஆளாகவும் அதே இடத்துல சிரித்த ஒரு பப்புவெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயத்தை அழ முடியுமா, இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து மெஸ்மரைசிங், அழுந்து தள்ளிட்டுருக்கீங்க. அண்ட் ஒரு மோமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இது பப்பு வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டீங்க. அண்ட் தனுஷோட சரி, பகத் பாசலோட சரி அடுத்தடுத்த படங்கள் இருக்குது. அண்ட் கதாநாயகனும் அடுத்தடுத்த படங்கள் நிறையா வந்துட்டுருக்கு. இட்ஸ் எ கிரேட் ஜேர்னி. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் அஸ் அன் ஒரு எம்சியாக ஒரு விஜேவா அடுத்த கட்டம் கதாநாயகனாக பார்க்குறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. லவ் யூ ஃபார் எவர்.
ஃப்ரேம் ஃபுல்லா இருக்கட்டும், சிங்கிளா வைக்காதீங்க, மொத்தமா காட்டுங்க. ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு போகிற எனக்கு. அப்படியே இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு லைக் எமோஷ்னலாக ஒருத்தங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து நிஜமாவே, ஏன்னா கூட இருந்து இவர் கூட நடிச்சிருக்கேன்னா கூட இருந்து பார்த்ததில்ல. எனக்கு இவர் இப்படி பார்த்தது இல்லை நான். ஸோ அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக பேச முடியல. பட் ஓவரால் க்ரூ, ஓவரால் டீம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை கொடுக்குறதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இவரை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பப்பு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் மூவி பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஹீரோவா. வேறு லெவல், செம்மையாக இருக்குது. யூனிக்காக பண்ணியிருக்காங்க. லவ் கண்டென்ட் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசலாம். ஓகே. பப்பு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ஹீரோவாக ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு. ஸோ ஆங்கராக நம்ம விஜய் டிவியில் நிறையா ஷோஸ் பார்த்துருப்போம். ஸோ யூனிக்காக இப்போ வந்து லவ் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன லவ் கான்செப்ட் எடுத்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டோரியை சொல்ல முடியாது. நேரில் வந்து நீங்கள் ஷோ பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேலும் மேலும் வளர்ந்து வரணும். இன்னும் நிறைய மூவி பண்ணணும். எப்படி சொல்கிறது, அப்படியே சிரிப்பாகவே பார்த்துட்டு எமோஷ்னலாக பார்க்கும்போது கண்ட்ரோல்டே இல்லை. பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கான். சூப்பர் வச்சா. இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, பை. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது வாழ்க்கையில் செகண்ட் ஸ்டெப், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து நெக்ஸ்ட் மார்கன் மூவி நான் நடித்தேன். அது மாதிரி அரவிந்த்ராஜ் ப்ரோ யூடியூப்பில் நிறையா சீரீஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க டேரக்டர் தான் இப்போ வந்து இந்த மூவி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறையா யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மர். ஸோ அவங்களுக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பப்பு ப்ரோவுக்குமே ஒரு விஜேவாக இருந்து இப்போது அவர் வந்து ஒரு கதாநாயகனாக ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. ஸோ எனக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என்னோடய நண்பர்களுக்கு அது நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு எமோஷனல் ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஒரு ஃபார்மலான ஸ்பீச்சாக எனக்கு தெரில என்னை பொறுத்த மட்டுக்கும். அண்ட் பப்பு பாராட்டுறதுக்கு முன்னாடி இவங்களே நான் பாராட்டணும். ஏன்னா கண் சிமிட்டாமல் அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸில் இவ்வளோ நேரம் சிரிக்க வச்ச ஒரு பர்சன் நம்மளை அப்படியே உருக்கமாக்கிட்டாரு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பப்பு ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. திருப்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க. இல்லை ப்ரோ. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கும். நிறைய தூரம் நீங்கள் போகணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாழ்த்துக்கள். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அரவிந்த்ராஜ் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஹேமலதா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக இவர் சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ரோல், விஜே அப்படி இருந்து இவரை கதாநாயகனாக பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை மற்றபடி ஆடியன்ஸாவோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இன்னைக்கு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இந்த லைஃப்க்கு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக மோஸ்ட்லி லவ்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு டாலாக மெயின்டைன் பண்ணுறது, எதுவும் பேசாமல் கன்சிம்டாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளாலே அப்படி உட்கார முடியாது. ஸோ அப்படி நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓவராலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் எல்லோரும் பார்த்து ரிவ்யூ கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அண்ணா, சூப்பராக இருக்குது மூவி. ஆக்சுவலாக வந்து
ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் வித் காமெடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ணாவும் சரி ஆல்மோஸ்ட் அக்காவும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் அதுவும் வந்து லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய 2K கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் லவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கிட்டுமா? நான் 2K kid. 26 கிட். ஐயோ 2K kid. 2K11. 2K11. நைஸ்மா, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. சூப்பர் அண்ணா. ஆல் தி பெஸ்ட். அப்ப 16 வயசு தான் ஆகுது. 14. 14டா? சார். தேங்க் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். எனக்கு தெரிஞ்சு பப்பு வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு நிறைய வந்துட்டு விஜய்வா அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலாக எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மூவியில். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் நிறைய சப்போர்ட் ஆகி இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்பமா யூ ரியலி ஆக்டட் சூப்பர் சீரியஸ்லி. அந்த கண்ணி மேய்க்காமல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கேரக்டர்ஸ், அம்மா கேரக்டர் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ரொடக்ஷன் டீம்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. ஒரு 2-3 பேரை பஞ்சா வச்சிடலாமா? 2-3 பேரை பஞ்சா வச்சிடலாம். அவங்க டீம் கேட்குறாங்க. அதாவது வந்து ஒரு பெண் ஆண் மீது வைக்கும் காதலை விட ஒரு ஆண் பெண் மீது வைக்கும் காதலுக்கே உணர்வுகள் அதிகம் என்பதை இந்த படத்தின் மூலமாக பப்பு அண்ணன் காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில், இன்றைக்கி காலகட்டத்தில் காதல் எவ்வளோ பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படியே தான் காதலில் எல்லாருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஒழிய யாருமே நேரில் லவ் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி காலகட்டத்தில் காதல் எவ்வளோ பின்தங்கி இருக்குது அப்படின்றத இந்த படத்து மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த படத்தில் இருக்கிற காதலை நீங்கள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் காட்டினாலே எந்த ஒரு காதலுமே பிரியாது. அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்கு பப்பு அண்ணா அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இயக்குனர் இங்கே தான் இருக்காரு. மை டியர் டாலி, எனக்கு படம் வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக இருந்துச்சு. ஃபன்னு. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபன்னாகவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் ட்ராவல் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த பிளிங்க் பண்ணாமல் நடிச்சிருந்தது வந்து எனக்கு ரொம்ப, அந்த சீன் எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணாங்கன்றது வந்து எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபன்னான இதுவாக இருந்துச்சு. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆக எல்லாரோட மனசையும் கவர்ந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. பேச்சு அடைச்சிட்டு என்னால் பேச முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிஜமாவே பேச முடியல சுத்தமா. சாரி. இல்லை ஒரே செகண்ட். சின்ன வயசுல உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இப்போ உங்க பையன் நடிச்சிருக்காரு, அதை பத்தி ரொம்ப நல்லா இருக்கு, அதான் சொல்ல முடியும். சரி, இப்போ ஜென்ரலாகவே வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் பப்பு வந்து ஐயா டக்குனா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டேன். பேசுங்க. அவர் என்ன மாதிரி சை டைப்பு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய். தேங்க்யூ மேம். இங்க மேம். மேம் ப்ளீஸ் மேம். வாங்க. நீங்க வாங்கம்மா. நீங்களும் நீங்க கூட வாங்க. வாங்க நில்லுங்க. சார். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன். அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரமாட்டேன். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ, பிகாஸ் ஐ திங்க் லான்ச்சிங்லேயே தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வரும், இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பப்பு யோர் ஆக்டிங் ரேஞ்ச் இஸ் சூப்பர். ஏன்னா
யாரோ மேடம் புதுசா சொல்றாங்கன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. எவ்வளவு டைம் காமிச்சாலும் சுத்தமா சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சார் நான் பறந்துகிட்டு இருக்கேன் சார் ஏதோ 7வது வானத்துல. நான் நிஜமா மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நான் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ என்ன புதுசாக காமிக்க போகிறேன், இப்போ லவ் ஸ்டோரிஸில் வேற என்ன வர போகிறேன். ஆனால் நிஜமா இந்த பார்த்து ஐ வாஸ் ஷாக். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், இப்போ அந்த ட்விஸ்ட் இங்கே சொல்ல முடியாது இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம். அண்ட் பப்பு யூ ஆக்டிங் யூ ஆர் லைக் ஜஸ்ட் கில்லிங் த என்டையர் லைக் வாவ். அது என்ன சொல்கிறேன், ஐம் ஸ்பீச்லெஸ். உங்கள் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்டிங் ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் அந்த சீனில் உங்கள் ரெண்டோடு அண்ட் ஃபார் யூ அந்த கண்ணில் எல்லாம் காமிக்கணும். ஸோ வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போது எல்லாருக்கும் லவ் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக எல்லாமே பிரேக்கப் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் ஒரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரும் அண்ட் யோர் ஃபெய்த் அண்ட் யோர் பிலீஃப் இன் லவ் கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் என்டையர் டீம், ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் ஆஃப் த விஷஸ் அண்ட் காங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஏற்கனவே காங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி சூப்பர். நன்றி. தொடர்ந்து பிரஸ் ஷோ தான் எல்லாருக்கும் போடுவாங்க. இப்போ செலிபிரிட்டி ஷோ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படங்களும். என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது ராங் ஒன்றும் இல்லைனோ. செலிபிரிட்டி எல்லாமே நான் கூட இப்போ கூட உங்க முன்னாடி இருக்கோம், இப்போ கூட நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணணும். என்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு என்டையர் சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் பேக்கில் இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர், ஓல்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி வி ஹாவ் டு மேக் அ இண்டஸ்ட்ரி வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்போ செலிப்ரிட்டிஸ் கொண்டு வரோம், இல்லைனா நான் என் ஹஸ்பண்ட் இஃப் வி ஆர் டூயிங் திஸ் ஷோஸ் தப்பு ஒன்றுமே இல்லை. வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு சப்போர்ட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஆமாம். நன்றி. Thank you ma'am. Thank you ma'am. So sweet. I will share my opinion. Yeah, please. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ். இந்த மூவி எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷ்னலான ஒரு ஃபீல் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் பப்பு ப்ரோ. ஏன்னா இவர் இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் நடுவில் என்னமா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சேதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே. ஸோ ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா விஜய் பப்பு வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்டர் சார், ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது ஒரு உண்மையான டீம் இருக்கணும், உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்கம்மா அனுப்புமா. ஏன்னா நிறைய சீன்ஸில் ஆடுறது, பாடுறது, கத்தி டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது எதுவுமே இல்லாமல் உக்காந்துற இடத்துலேருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் உண்மையிலே லவ்ல இருந்தவங்க, லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் சிவராமன் சார் முதல்ல பாராட்டணும். ஏன்னா அவர் இந்த பேனர் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு சார் இந்த ப்ரமோஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ், இது இவங்க அப்பாவோட கனவு இது. ஸோ இங்கே எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸாக கனவு இருக்குது. இங்கே விஜய் பப்புவோட அப்பாவோட கனவாக இருக்கட்டும், இவர் ஒரு ப்ரொடியூசராக வரணுன்றது ஒரு கனவாக இருக்குது. ஸோ இது மக்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். வாங்க வாங்க. ஹாய் சார். வணக்கம். நான் ரொம்ப ரேராக தான் பேசுவேன், தெரியும். ஹாய், வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த படமும் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எந்த டைரக்டருமே டைரக்டட் பை அப்படின்னு போட்டுட்டு அவரோட பேரை தான் போடுவாங்க. டைரக்டட் பைன்னு போட்டுட்டு அரவிந்த் ராஜ்னு போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நின்றுருக்காங்க எல்லாருமே. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது.
அதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த படத்தில் எனக்கு கனெக்டட்னா பப்பு தான். பப்பு வெரி ஹார்ட் ஒர்க்கர், நிறைய கடந்து அண்ட் மோரோவர் வந்து கொட்டு போட்டாலும் மோதிர விரலில் கொட்டு போட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ் சார் கையால் கொட்டு போட்டவர் இவர். ஆமாம், லைட்டாக பார்க்க சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியும் இருக்காரு. இல்லை கண்டிப்பாக எல்லோரும் எப்படியும் எழுதுவீங்க. அதனால் வந்து he done the job very well. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. நீங்களும் யூ டன் இட் really well. அதே மாதிரி இதில் சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் அம்மாவை நடித்தவங்க வேறு லெவல். அப்பா ஒரு சின்ன ரோல் வந்தாலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஃப்ரெண்ட் ரோலு எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லவ் லாங் லாஸ்டிங்னு வேணால் சொல்லலாம் நினைக்கிறேன். லாங் லாஸ்டிங் லவ், இது வேணால் கேப்ஷனாக இப்போ போட்டீங்க. லாங் லாஸ்டிங் லவ்ன்றது லவ் தான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து அது இது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே லவ்ன்றது லவ்வாக மட்டுமே இருக்கும். ஏன்னா அந்த முதல் காதல் எப்பயுமே போயிட்டே இருக்கும். அது அவனுக்கு முதல் காதலாக இல்லைனாலும் அவளுக்கு இல்லைனாலும் இவனுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். முரளி சார் மாதிரி லவ்வே சொல்லாமல் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு முரளியாக சொல்லலாம். லவ்வே சொல்லாமல் இதே முரளியாக இருக்கிற முரளியை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக மோனோ ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நீங்கள் தானே சார்? சூப்பர் சார், வேறு லெவல் சார். ஏன்னா வந்து இந்த சின்ன படங்கள்னு சொல்கிறத தாண்டி வந்து ஒரு நல்ல படங்கள், அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத தாட் வரதே பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த சினிமாவை உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் குட் லக் சார். குட் லக் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் கொடுக்கலாமா? வணக்கம், நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. லவ் இஸ் காட் அண்ட் காட் இஸ் லவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அரவிந்த் ராஜா சார் இயக்குனர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் பப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவங்க. நம்ம அவங்கள பயங்கரமாக நகைச்சுவை பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம், மற்ற நிறைய ரோல்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஆன் தி ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பப்பு. யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. யூ கோயிங் டு ராக் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக நான் உங்களை பார்க்க முடியுது இந்த படத்தில். அண்ட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இவ்வளோ அருமையாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. சிவராம் சார் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல படங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எங்கள் செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க. அண்ட் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம படம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு ஸோ அவங்க தேர்ந்தெடுத்துட்டு எங்களை எல்லாருமே பார்க்க வைக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தேட். இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும். போயிட்டு இந்த படத்துக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுங்க. ஏன்னா புது இதுவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பப்புக்கு நம்ம எல்லாருமே தெரியும், ஆனாலும் ஒரு லீடாக அவங்க பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ போயிட்டு உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த படத்துக்காக கொடுங்க. நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐ எம் ஸோ பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் இருந்தாலுமே டைரக்டர் சார் வந்து ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட்ன்றப்போ இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. தட் பப்பு ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த கன்சமிட்ற சீன் எந்த சீன்ஸாக இருந்தாலுமே ஹி ஹெல்ப் மீ வித் ஓகே காம், நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி they all help me. And the cameraman, editor sir and producer sir, thank you so much. And உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் தேட்டர்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ சார். பார்ப்பாங்க சார். இது வரைக்கும் இந்த 7 வயசுமா தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த படத்தோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா குறைய ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே கண் சிமிட்டாமல் அப்படியே நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை. பாப்பா நன்றி தங்கம். ஸோ அதை தாண்டி மீடியா சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் டீமோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. இந்த தருவாயில் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அப்பா மாதிரி இந்த டீமை வந்து லீட் பண்ண ப்ரொடியூசர் சார் ஆர்.எம். ஜெயராமச்சந்திரன் என்னோட அப்பா.
நான் இணை தயாரிப்பாளர் தான். அவருக்கு இந்த தருவாயில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி ஒரு கருவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து ஒரு அம்மா. அந்த இடத்துல அரவிந்த்ராஜ் வந்து ஒரு அம்மா மாதிரி, எங்கள் டைரக்டர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் பார்ட் ஆஃப் அஸ். ஸோ அவங்கள தாண்டி இந்த குடும்பன்ற இடத்துல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹீரோ சார், எப்பயுமே வந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பப்பு சார், ஹார்ட் டு யூ. அண்ட் ஹீரோயின் மேம், அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அதை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த KPY ராஜவேலு சார், கீர்த்தனா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம், ராஜாமணி சார், ஆஷா மேடம், தாரா மேடம், எல்லாரையுமே சொல்லலாம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த தம்பி திருமலைராஜ் அவர்களுக்கும், என்னோட சார்ந்த என்னுடைய மூர்த்தி, பாலா, கிஷோர், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இவங்க பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார், எல்லாரும் ஹீரோயினோட முடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் சொல்லிடுறேன். கிஷோர், பெருமாள், இந்த மாதிரி எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் சார். படத்தை சும்மா ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாரும் படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் என்னன்னு சொல்லலை. ஒரு 90s பையனுக்கும் ஒரு 2K பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார். இந்த கோல்டு வார் எந்த அளவுக்கு சில பேருக்கு காதல் வந்து பலிக்கும், சில பேருக்கு வலிக்கும். இங்கே இந்த இடத்துல காதல் பலிச்சிருக்கா நீங்களே போய் பாருங்கள். அண்டு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தருவாய் ஏற்படுத்தி கொடுத்த என்னை வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்த அன்பு சகோதரர் திரு காந்தி மணிவாசகம் அவர்களுக்கும், அண்ணன் குமார் அவர்களுக்கும், சார் எங்கள் ஆக்டர் வீரா சார், அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர்னு சொல்லலாம். உங்கள் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி நல்ல நல்ல திரைப்படங்களை சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் கேட்டார், உங்களை மாதிரி மீடியா சகோதரர், ஏன் வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க அப்படின்னு. செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க, அதாவது பெய்டு ப்ரொமோஷனே கிடையாது சார். ப்ரமோஷனுங்கிறது என்னன்னா, இப்போ எங்களை மாதிரி சாதாரண மக்கள் படம் எடுத்து வச்சுருக்கோம்னா எங்களால் எல்லா மீடியாஸையும் அப்ரோச் பண்ண முடியாது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒத்த பைசா கூட வாங்காமல் நான் இருக்கேன் சார்னு வந்து சொன்னது தான் எங்கள் ஆக்டர் வீரா சார். அவருக்கு எங்கள் மைடியர் டாலி சினிமா சார்பாகவும் எங்களுடைய சிம்மமூர்த்தி சினிமா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மேடம் நமிதா மேடம் ரொம்ப ஹம்புளாக வந்து ப்ரமோஷன்ஸில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லும்போது, மேடம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார் எங்கள் படத்துக்கு வருவீங்களான்னு போது நல்ல கதைகளை எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. சின்ன சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம பப்பு சார், அவர் இந்த சிஎஸ்கேவையும் கொஞ்சம் ஆதரிங்க. படம் ஃபுல்லாக அவர் அடித்த பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அண்டு சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. உண்மையாக கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்க அனுப்பவா மேடம். அவ்வளோ அருமையாக கோஆப்ரேட் பண்ணி ஷூட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி பிப்ரவரி இதை நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளுமே வருது. ஸோ நீங்கள் உங்களுடைய பேராதரவை கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படங்களையும் நீங்கள் வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம். நீங்களே எழுதுங்க. யூ ஆர் அவர் ஜட்ஜஸ், யூ மேக் தி ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி. அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன், இந்த படத்தை பற்றி அதுன்னு சொல்கிறது முன்னாடி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து அரவிந்த்ன்ற ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து கதை சொன்னது. ஸோ அரவிந்த் நன்றிப்பா, நன்றி. அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி. ஸோ என் கூட நடித்த அனுபம் ஆகட்டும், என்னோடய கேரக்டர், அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர், யாரெல்லாம் மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்ட் ராஜவேலு இங்கே அவரால் வர முடியல, அடுத்த படம் ஷூட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நன்றியை தாண்டி கடமைப்பட்டது யார் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம்னா, அந்த படத்தை வெளியே கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டமாகும். படத்தோட பட்ஜெட்டை விட படத்தோட ப்ரமோஷன் பட்ஜெட் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி அது மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஸ்ரீலங்கா வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு வைட் படமாக கொடுத்தது எங்களுடைய சிவா சார். நான் லைஃப்பில் சிலரை நான் வந்து மறக்கவே மாட்டேன், தனுஷ் சார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு வரமில் நீங்களும் ஒரு வரம். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் ப்ளசன்ட் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது மக்களாக எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கிறவங்க மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் படம் நல்ல படம், நானே சொல்கிறது வந்து தப்பு. பட் அதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் படம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண வீரா ப்ரோ ஆகட்டும், ஸோ நமிதா மேம் ஆகட்டும், ஸோ அவங்களுடைய டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.